மாதிரி நமது கட்சி முடிவு செய்து அறிவிப்பார்கள். கட்சி எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறார்கள் அந்த தொகுதியில் நிற்கணும். நான் நிற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்துதான், தமிழ்நாடு உறுப்பினராகத்தான் சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு உறுப்பினராக இன்று சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினராக நாளை ஆள்வதற்காக சேர்ந்திருக்கிறேன். இல்லை, களம் இறங்குவதற்காக என்றில்லை, சாதாரண கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று சாதாரண தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஆனால் இது தேர்தல் காலமாக இருப்பதனால் எனக்கு எப்பவுமே மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டு. அதனால் நான் போட்டியிடலாம் என்று நினைத்திருக்கிறேன். எந்த கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை. இது வேற கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையிலிருந்து வந்து அமர்ந்தவர்கள் தான் இங்கே எல்லாருமே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்க எனக்கு வேணா அரசியல் பின்புலம் இருக்கலாம், ஆனால் வாரிசு இல்லாத வாரிசு, அந்த வாரிசு என்ற தன்மையை நாம் பயன்படுத்தல. ஆனால் தம்பி அண்ணாமலையா இருக்கட்டும், தம்பி முருகனா இருக்கட்டும், தங்கை வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எந்த பின்புலத்திலிருந்து வந்தாங்க? மிக அடித்தளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அடித்தளத்திலிருந்து வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற்று, வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு கிராமத்திலிருந்து அவர்களுக்கு தானாக முன் வந்து அவங்களுக்கு சீட் கிடைச்சு அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் தம்பி அண்ணாமலை போட்டி போட்டார்கள், தம்பி முருகன் போட்டி போட்டார்கள், கிஷன் ரெட்டி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய பின்புலத்தில் உள்ளவங்க இல்ல. வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. நிச்சயமாக இப்ப பாரதிய ஜனதா கட்சி அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இன்னொரு கட்சியை நீங்க பார்க்க முடியாது என்பதை நான் தெளிவாக சொல்ல இயலும். அது மட்டுமல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்னு நீங்க சொல்லும்பொழுது 3 மாதங்கள் புதுச்சேரியில கரோனா 2வது ஃபேஸ் உச்சத்தில் இருக்கும் பொழுது அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல அங்க கவர்மெண்ட் கிடையாது. நான் மட்டுமே 2 ஆலோசகர்களை வைத்து எந்தவித குறைபாடும் இல்லாமல், அது மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் விலை முதலாக குறைக்கப்பட்டது புதுச்சேரியில தான். அன்று கரோனா கட்டுப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு கூட ராம்டெசிவிருக்கு தமிழகத்துல லைன்ல நின்னாங்க. ஆனா நான் தெலுங்கானால போய் அங்க சென்று வாங்கி வந்து ஒரு நாள் கூட வரிசையில் நிற்காமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தடுப்பூசி முழுமையாக ஒரு நாள் கூட தடங்கள் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி மாடல் கரோனா என்று பாராட்டப்பட்டது. ஏன்னா ஆளுநரே மருத்துவராக இருந்ததுனால. அதனால ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும்.